எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கீரை வாங்கிட்டு மிச்சம் அந்த தண்டெல்லாம் நட்டு வச்சோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக. இப்போ இதை தான் கடைப்போம், பாசி பருப்பு போட்டு. இது துளசி செடி இருக்குது, அந்த தொட்டியிலே சுற்றிலும் வச்சுருந்தோம். இந்த பிரண்டையும் நிறைய வந்திருக்கு. பிரண்டை இன்னொரு நாளைக்கு, இன்றைக்கி வந்து கீரை. நான் கூட இவ்வளோ கீரை வரும்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ கீரை வந்திருக்கு. ஒரு தொட்டியில் கொஞ்சோண்டு நாங்கள் எடுத்து நட்டு வச்சது. கீரை ஆஞ்சிட்டு மிச்சம் தூக்கி போடாமல் எடுத்து நட்டு வச்சது. தாராளமாக பாசிப்பருப்பு போட்டு ஒரு வேளைக்கு செஞ்சுக்கிடலாம். இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டு தொட்டியில் கொஞ்சம் கீரை, வெந்தயக்கீரை, கொஞ்சம் கடுகு, இந்த மாதிரிலாம் போட்டு விட்டோம்னா விஷமில்லாத ஐட்டத்தையாவது சாப்பிட்லாம்ல. இந்த எவ்வளோ பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள்.